மெயின் டைமில் வந்து அவங்களுக்கு எதோ பணம் அர்ஜென்ட்டாக தேவைப்படும், எதுவுமே ரெமுனரேஷனே கொடுக்கலையே. ரூ. 7,000 + ரூ. 2,000 வந்து டெய்லி கன்வேயன்ஸ் ஆட்டம் இதை சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ரூ. 9,000 கிட்ட. ஆனால் இவங்களுக்கு பணமே கொடுக்கல. நடுவில் வந்து அவங்க ஒரு அட்வான்ஸாக கேட்டு ஏதோ வந்து ஆரம்பத்திலே ஒரு ரூ. 25,000 வாங்கியிருக்காங்க. 25,000 அட்வான்ஸாக வாங்கியிருக்காங்க. பேலன்ஸு காசு கொடுக்கல, ஷூட் இல்லை. இவங்களுக்கும் வந்து பிரச்சனை நிறைய இருக்குது. அந்த வீடியோலேயே வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, வீட்டு வாடகை கூட கட்ட முடியாத ஒரு சூழல் ஆகிட்டு என் ஹவுஸ் ஓனர் வந்து காலி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டார்ச்சர் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது சம்மந்தமாக அவங்க போய் கேட்கும்போது சம்பளத்தை கேட்டால் இல்லை கொடுக்கும்போது கொடுப்பா, நீங்கள் இந்த மாதிரிலாம் சும்மா டார்ச்சர் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் கோபின்றவர் தான் இருக்காங்க, அந்த கோபியை போய் கேட்டிருக்காங்க. கேட்டோன்னே ஜானை சொல்லியிருக்காரு. ஜானை போய் கேட்டோன்னா இவங்க 2 பேரும் மாற்றி என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் போயிட்டு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்கார் விஜயகுமார், அவர் தான், அது அந்த எருமசாணி விஜயகுமார் இருக்கார், அவர் தான் அதில் வந்து கோ டைரக்டர் ஆட்டமும் இருக்கார், நீங்கள் செகண்ட் யூனிட் டைரக்டர் ஆட்டம் இருக்கார், அவர் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர். ரைட், அவர்கிட்ட போய் கேட்கலாம். அவரை போய் கேட்டால் இல்லைம்மா எனக்கு தெரியாது, நீங்கள் அங்கே போய் கேளுங்க. இது வந்து ஒரு ஃபுட்பால் ஆட்டம் ஆகிடுச்சு, இவங்க 3 பேருக்குள்ளே பேசுது. எப்படி இருந்தாலும் அதில் வந்து விஜயகுமார் வந்து ரெஸ்பான்சிபிள் நம்ம சொல்ல முடியாது. பட் இதுக்கு உண்மையான ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனியும், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் கோ ப்ரொடியூசர், இவங்க தான் பண்ணணும். ஆனால் அவங்க வந்து விஜயகுமார் கிட்ட கை காமிச்சாங்க. இவங்களும் விஜயகுமார் கிட்ட போய் பேசினேன். விஜயகுமார் ஒரு பீரியடில் வந்து இவங்ககிட்ட ரொம்ப இன்சல்ட் பண்ண மாதிரி பேசியிருக்காங்க. ஒரு ஹியூமிலியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது.